Praise Lord. Amen. Hallelujah. இப்பொழுது நான் அக்காவும் அடிமையுமாக சேர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை அவர் செய்யும் வரை நம்மை கைவிடுவதில்லை, சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே, கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே, கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால்
அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஆமென். அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நம்முடைய தேவன் குடும்பங்களை தழைக்கும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே முதலாவதாக ஒரு அமைப்பை அவர் உருவாக்கினார் என்றால் அது குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை தான் முதல்ல அவர் உருவாக்கினார். அல்லேலூயா. அதை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. போதும். இங்கே அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கு உரிய நாமக்காரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எப்படி அந்த குடும்பத்தை இணைக்கிறார் பாருங்க. பரலோகத்தையும் அவர் எப்படிதான் பாவிக்கிறாரு, அதை ஒரு குடும்பமா தான் அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. பூலோகத்தில் இருக்க நம்ம எல்லாரையும் எப்படிதான் வச்சிருக்காரா, ஒரு குடும்பமா தான் வச்சிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் நம்ம பார்த்துன்னா சொல்ல சகோதரர்கள் சகோதரிகள் சொன்னார். நாம எல்லாம் ஒரே சரீரத்தினுடைய அவயங்களா இருக்கிறோம், நாம எல்லாம் ஒரே வீட்டாரா இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்துல நீங்க அநேக இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம இந்த பூமியில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செய்யலாம். ஆனா ஆண்டவர் நம்ம எல்லாரையும் எப்படிதான் பார்க்கிறாரு, ஒரு குடும்பமா தான் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னார், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்களை யாருன்னு சொல்றாரு, அவங்களே எனக்கு தாயும் அவங்களே எனக்கு சகோதரனும் சகோதரிகளுமா இருக்கான்னு சொல்ற. நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன சுட்டி காட்டப்படுது, ஆண்டவர் ஒரு குடும்பம் என்ற அமைப்பை அவர் அப்பொழுதிலிருந்தே துவக்கத்திலிருந்தே இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, அதை உறுதிப்படுத்தி அதை கண்டினியூ பண்றாரு பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஆனா இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை குறித்து நம்ம இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குடும்பமானது ஒரு அஸ்திபாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? ஒரு அஸ்திபாரம். நம்ம எப்படி ஒரு கட்டடத்துக்கு அந்த பில்லர் அஸ்திபாரமா இருக்கிறதோ, ஒரு சேருக்கு 4 கால்கள் அஸ்திபாரமா இருக்கிறதோ, அதே போல ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா இருக்கக்கூடியது எதுன்னா குடும்பம் தான். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லர் தான். அதுல எந்த பில்லர் ஆட்டம் கண்டாலும் ஒட்டுமொத்த குடும்பம்ன்ற ஸ்ட்ரக்சர்னா உடையும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த குடும்பத்தை குறித்து நம்ம கவனமா இருக்கணும் சொல்லிட்டு தான் ஆண்டவர் காலமாக காரியங்களை அவர் என்ன பண்றாரு, நமக்கு சொல்லிக் கொண்டே வராரு. அதன் அடிப்படையில் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நம்ம குடும்பத்தை அவர் தழைக்க பண்ணுகிற ஒரு தேவன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், குடும்பத்தை உருவாக்குகிற தேவன், குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா அவனுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவனுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படிதான் இருக்கும், நல்லா இருக்கும். அவனால கூடப்படுகிற அந்த சபை கூடுதலும் எப்படிதான் இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு குடும்பம் உடைக்கப்படும் போது, ஒரு குடும்பம் சிதறடிக்கப்படும் போது, சிதைக்கப்படும் போது அது தனி மனிதனையும் பாதிக்கிறது, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கிறது, அது சபை கூடுதலையும் பாதிக்கிறது. அல்லேலூயா. அதனால குடும்பத்தை குறித்து நாம கவனமா இருந்து செயல்படணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். வேதத்துல பாருங்க, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பக்கம் 288, புதிய ஏற்பாடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். ஆமா, நல்லா கவனிங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம செய்ய வேண்டியது என்னவா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமா தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால். அப்படின்னா என்ன, நம்ம குடும்பத்தை கவனிக்கணும்,
நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். நம்ம கணவன் என்ன பண்றாரு, நம்ம மனைவி என்ன பண்றாங்க, என் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, என் குடும்பம் ஒழுங்கா சீரா போகுதா, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பிள்ளைங்க எல்லாம் சரியா இருக்காங்களா, நாங்க ஒழுங்கா கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா, ஒழுங்கா கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணோம், ஒரு கவனத்தை குடும்பத்தின் மேல செலுத்தணும். நீங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க குணசாலியான ஸ்திரீயை குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கும். அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன பண்றா, அதிகாலமே எழுந்து தன் வீட்டார் அனைவருக்கும் அவர் என்ன பண்றா, எல்லா விஷயத்தையும் செய்கிறத பார்க்க முடியுது. தன் வீட்டு காரியம், அதுல குறிப்பா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அவ கவனமா இருந்தான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த கவனம் நமக்கு தேவை. அந்த கவனம் நமக்குள்ள இருந்தாதான், அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு காரியம் நமக்குள்ள இருந்தாதான், குடும்பத்தினுடைய காரியங்களை நாம உடையாம பார்த்து கொண்டாதான் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க சபைக்கு வரீங்க, நல்லா வேதத்தை தூக்கிட்டு வரீங்க, ஆனா உங்களை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இவங்கெல்லாம் நல்லா ஜெபிக்கிறாங்க ஸ்தோத்திரம், நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க ஸ்தோத்திரம், ஆனா பிள்ளைங்க தான் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அல்லது பிள்ளைங்க ஒழுங்கா சபைக்கு வராங்க, பிள்ளைங்க ஒழுங்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்காங்க, அப்பா குடிச்சுக்கிட்டு அம்மா வேற மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அந்த குடும்பத்தை பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க? யோசித்து பாருங்க. அவங்க கேட்கிற கேள்வி, அவங்கள நம்ம பேசுற வார்த்தைக அப்படியே நமக்கு எப்படி இருக்கும்? அப்பவே கயிறுல தொங்குற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கும். ஆனா அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, குடும்பத்தின் மேல நம்ம என்ன பண்ண, ஒவ்வொருத்தரும் கவனிச்சு, அப்பாவுக்கு தான் அந்த பொறுப்பு அப்படின்னு மனைவி தட்டி கழிக்க கூடாது, மனைவிக்கு தான் இந்த பொறுப்புன்னு அப்பா தட்டி கழிக்க கூடாது, பெற்றோருக்கு தான் இந்த பொறுப்பு அப்படின்னு பிள்ளைகள் தட்டி கழிக்க கூடாது. ஏன்? எல்லாரும் சேர்ந்த அமைப்பு தான் இது குடும்பம். அப்ப நல்லா கவனிங்க, இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அப்பாவுக்கும் பங்கு இருக்கு, அம்மாவுக்கும் பங்கு இருக்கு, பையனுக்கும் பங்கு இருக்கு, பொண்ணுக்கும் பங்கு இருக்கு. உங்க வீட்டுல ஒருவேளை மாமனார் மாமியார் இருந்தா அவங்களுக்கும் பங்கு இருக்கு, எல்லாருக்குமே பங்கு இருக்கு. இந்த குடும்பம்ன்ற காரியம் ஆசீர்வாதமா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கிறது. அல்லேலூயா. இததான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, ஒரு குடும்பத்தை குறித்து இன்றைக்கு நம்ம விஸ்தாரமாக பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பழைய ஏற்பாடுல 387 பக்கம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான். ஆமென். சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். ஆமா, இங்க 2 குடும்பத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு தாவீதின் குடும்பம், இன்னொரு குடும்பம் யாரு? சவுலோட குடும்பம். நல்லா கவனிங்க. ஒரு குடும்பம் பலத்து கொண்டே போகுது, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே போகுது, ஒரு குடும்பம் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே போகுது, ஒரு குடும்பம் உயர்த்தப்பட்டுக்கிட்டே போகுது. ஆனா ஒரு குடும்பம் தாழ்த்தப்பட்டுக்கிட்டே போகுது, சிதைக்கப்பட்டுக்கிட்டே போகுது, அது ஒண்ணும் இல்லாம ஆகுது. இது அழகா ஆண்டவர் காட்டுறாரு. அப்ப சவுலின் குடும்பம் என்ன ஆச்சு? பலவீனப்பட்டு போச்சு. ஆனா தாவீதோட குடும்பமும் எப்படி ஆச்சா? அது பலத்து போனதாக வேதம் காட்டுகிறது. அப்ப இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுலுடைய குடும்பம் இன்னைக்கு பலவீனமா ஆனதுக்கு காரணம் என்ன? அதுல என்ன மறைந்து இருக்கிறது? ஒருவேளை இன்னைக்கு நாமளும் சவுலை போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, சவுல் எப்படி அழகா கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், அழகா கர்த்தரால ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்டான், கர்த்தரால அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அதுல ஒழுங்காதான் ஓடினான். ஆனா அவனுடைய முன்னிலைமை காட்டில் அவனுடைய பின்னிலைமை எப்படியா இருந்தது? ரொம்ப மோசமா இருந்தது. அதுக்கு காரணம் என்ன? அவன் குடும்பம் எல்லாமே ஒண்ணு இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? பலவீனப்பட காரணம் என்ன அப்படி என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா எல்லாமே திருஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நமக்கு திருஷ்டாந்தரம், ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் நமக்கு திருஷ்டாந்தரம். இந்த திருஷ்டாந்தங்களை கவனிக்காம நம்ம போனா, இப்ப ரோட்ல நீங்க பயணித்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த இடத்துல ஆபத்தான வளைவு இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பலகை இருக்கும். அந்த எச்சரிக்கை பலகை நீங்க கவனிக்காம நீங்க பாட்டு பயணம் செய்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? இந்த இடத்துல ஒரு வேகத்தடை இருக்கு அப்படின்னு போர்டு இருக்கு, அதை கவனிக்காம போனா, இந்த இடத்துல மிருகங்கள் கிராஸ் பண்ணும், அதை கவனிக்காம போனா, யோசித்து பாருங்க.
அப்ப இதெல்லாம் எதற்காக? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம இடறி போயிடக்கூடாது, நாம ஒண்ணுலாம ஆயிடக்கூடாது. சத்துரு பல வகையில நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறான். அவனுடைய கண்ணியில் இருந்து, அவனுடைய வலையில இருந்து நாம நம்மை எப்படி தப்புவித்துக் கொள்வது, இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அப்ப இன்னைக்கு சவுலோட குடும்பம் வீணா போனதுக்கு காரணம், ஒண்ணு இல்லாம போனதுக்கு காரணம் என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 13:11, புதிய ஏற்பாடு பக்கம் 103. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். ஆமே, நல்லா கவனிங்க. அந்த சவுலுடைய குடும்பம் ஒண்ணு இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? அழகா சொல்லப்பட்டது. சவுலுடைய குடும்பம் பலவீனப்பட்டு போனது. அந்த பலவீனப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்த அந்த பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிக்கு அவன் இடம் கொடுத்ததுனால அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுமா? அது எந்த சூழ்நிலையில உன்னை தலை நிமிரவே பண்ணாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன பண்ணும்? பலவீன ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சிச்சுன்னா அவனை குடும்பத்தை பிடிச்சதுன்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த குடும்பத்துல அது வந்துருச்சுனாலே, அது எந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வந்துட்டுனா, அது புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், யாருக்குள்ள அந்த பலவீன ஆவி வந்துட்டாலும் வசனம் சொல்லுது அந்த குடும்பம் தலை தூக்கவே தூக்காது. அல்லேலூயா. தலை நிமிர்ந்தாள் அந்த சகோதரி. 18 வருஷமா அவ எப்படிதான் இருந்தா? கூனியா தான் இருந்தா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் உயர்த்தப்படுறாங்க, அவன் மட்டும் எப்படிதான் போயிட்டு இருந்தா? தாழ்ந்துதான் போய்கிட்டு இருந்தா. அவன் மட்டும் குறைவுள்ளவளாவே இருந்து கண்டிருந்தா. அவளால கர்த்தரை உரிமையோட ஆராதிக்க முடியல, விடுதலையோட ஆராதிக்க முடியல. எல்லாரும் ஆசீர்வாதம் பெறாங்க, ஆனா அவளால 18 வருஷமா பெற முடியல. சத்துருடைய போராட்டம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ சவுலுடைய குடும்பம் பலவீனப்பட்டு போக காரணம் என்ன? இந்த பலவீனத்தின் ஆவி அவனுக்குள்ளே கிரியை செய்ததுனால, அவன் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்ததுனால அந்த குடும்பம் பலவீனப்பட்டு போனது. அல்லேலூயா. இந்த பலவீன ஆவி ஒருவனுக்குள்ள வரும்போது, ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்போது அது என்ன செய்யும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, வாசிப்போம். முதலாவதாக அந்த குடும்பத்தை அது தாக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பலவீனப்படுத்துகிற ஆவி அவனுக்குள்ள வரும்போது அது என்ன பண்ணும்? குடும்பத்தை தாக்கும். அதுக்கு வேதத்துல சவுலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாடு 389ஆம் பக்கம். சவுலின் குமாரன் யோனதானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனதானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். நல்லா கவனிச்சு பாருங்க. சவுலுடைய வாழ்க்கை எப்படி தடைக்கலையோ அதே போல அவனுடைய சந்ததி பாருங்க. ஒரே நாள்ல சவுல் செத்து போனான். அவனுடைய 3 குமாரர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரி, அதோட அந்த தலையெழுத்து முடிஞ்சுதான் பார்த்தா, அந்த போராட்டம் முடிஞ்சுதான் பார்த்தா, அவனுடைய சந்ததி அது தொடர்ந்து பாருங்க. கடைசியா இருக்கிற ஒருத்தன் யாரு? இந்த மோவி பேசத்து தான். அவனுடைய வாழ்க்கை எப்படிதான் ஆயிப்போச்சு? முடங்கி போன 2 காலம் என்ன ஆச்சு? முறிக்கப்பட்டாச்சு. அந்த முறிக்கப்பட்ட வாழ்க்கையோடு அவன் எப்படி போனா? முறிந்து போன வாழ்க்கை. அவனால வாழ்க்கையில அடுத்தவனோட உதவி இல்லாம வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில அவன் தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. பலவீனப்படுத்த ஆவி வந்தா அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அந்த ஆவி சாதாரண வேலையை பார்க்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? அபிஷேகத்துல நிரம்புங்க, ஆவில நிரம்பி கர்த்தரை துதிங்க. துதி எழும்பதான் உங்களால சத்துருவை மேற்கொள்ள முடியும். நல்ல கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கணும். நீங்க கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கலனா உங்களால எந்த ஆவியையும் மேற்கொள்ள முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அழகா உங்களுக்குள்ள வந்து கிரியை செஞ்சுட்டு அது பாட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்மள ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு போயிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கேட்டு திறந்திருந்தா நான் என்ன பண்ணும்? உள்ளார வரும். ஜன்னல் திறந்திருந்தா பூனையும் உள்ள வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால உள்ள வரக்கூடிய எல்லா விஷயமும் என்ன பண்ணும்? எதையா ஒன்றத்தை பண்ணிட்டு தான் போயிடும். நம்ம குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும்.
அப்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சா இந்த பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் நம்முடைய குடும்பத்துல யார் மூலமா கிரியை செய்யாதபடிக்கு நாம என்ன பண்ணணும், குடும்பமாக ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், அதை நல்லா செய்யணும். இந்த சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்தது. அந்த பொல்லாத ஆவியை கட்டளையிட்டது யாரு? ஏசப்பா தான் கட்டளையிட்டாரு. அப்ப ஏசப்பா ஒரு மனுஷனுக்கு பொல்லாத ஆவியை கட்டளையிட முடியும். ஏன்? நம்ம வழி சரியில்லை அப்படின்னா, நம்முடைய அணுகுமுறை சரியில்லைன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்குன்னா, எவ்வளவுதான் எச்சரிப்பு கொடுத்தாலும், எவ்வளவுதான் கர்த்தர் உங்களோட முகமுகமாய் பேசினாலும், ஊழியக்காரர் கொண்டு பேசினாலும், வார்த்தையை கொண்டு பேசினாலும், நான் இப்படிதான் இருப்பேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் அப்படின்னு சொல்ற ஆட்களை என்ன பண்ணுவாரு? நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு பொல்லாத ஆவி வந்து அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? நாசமாக்கிருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் தான் கட்டளையிட்டாரு, அதை எடுத்து போடவும் அவரால் முடியும். ஆனா அவன் அதுக்காக என்ன பண்ணல, கர்த்தரை நோக்கி பார்க்கவே இல்லை. அவனுக்கு தேவை என்ன? தற்காலிக ஒரு சுகம். அது ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது மட்டும் யாராவது ஒரு ஆள் வந்து ஜெபம் பண்ணா போதும். நல்லா கவனிங்க, நிரந்தர விடுதலை விரும்பாத ஒரு மனுஷன். அது போலதான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் பலவீன ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு நிரந்தர முடிவை நோக்கி அவங்களால பயணிக்கவே முடியாது. அவங்க எப்பவுமே டெம்பரவரி ரிலீஃபை தான் தேடுவாங்க, உடனே ஜஸ்ட் ஃபார் ரிலீஃப் இதுதான். ஆனா கர்த்தர் கொடுக்கிறது என்ன? நிரந்தர ஒரு தீர்வு. அப்ப அந்த நிரந்தர தீர்வை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் அவசியம். இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரா வரும்போது, கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட முகமுகமாய் பேசும்போது, நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீங்க கீழ்ப்படியலைன்னா அதனால சேதாரம் யாருக்கு தான்? நமக்கு தான். நம்மோட கூட சேர்ந்து பாவம் நல்லா இருப்பாங்க ஒய்ஃபு, அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. நல்ல பிள்ளைங்க கர்த்தர் கொடுத்துருப்பாரு பாருங்க, அவ்வளோ பொல்லாத மனுஷன் தான். அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளை யார் இருந்தான்? யோனதான் இருந்தான். தாவீதை இருதயத்தை போல உயிரை போல நேசிச்ச ஒரு சகோதரன் தகப்பனுடைய பொல்லாத ஆவியினுடைய கிரியில சிக்கிக்கிட்டு அவன் குடும்பமும் என்ன ஆகி போச்சு? ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவனுடைய பிள்ளை தான் இந்த மூவி பேசுது, தாவீது. ஆமா, மேவி பேசுது, மன்னிக்கலாம். அப்போ நல்லா கவனிங்க, அவன் தாவீது தன்னுடைய நட்புல அவன் உண்மையுள்ளவனா இருந்ததுனால யோனாதான் நிமித்தமாக அவன் என்ன பண்றான்? நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய யாராவது ஒருத்தர் இருக்காங்க தேடி பார்க்கும்போது இந்த முடவனான இந்த மனுஷன் அவன் கையில கிடைக்கிறான். அவனுக்கு அந்த தாவீது என்ன பண்றான்? நன்மை செய்யறான். ஆனாலும் அந்த நன்மை அவனுக்கு நிலைச்சு நின்னுதா பாருங்க. அவன் வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான்? மொத்தத்தையும் சுட்டிட்டான். அல்லேலூயா. இதுதான் அங்க நடக்கிறது. ஏன்? பலவீனப்படுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தா அது ஒன்னுத்தையும் வைக்க, ஒரு ஆசீர்வாதத்தையும் வைக்காது, சுருட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ராஜாவாவே கர்த்தர் உன்னை வச்சிருந்தா கூட நீ ஒண்ணு இல்லாத ராஜாவா தான் இருப்ப. நீ ராஜாவுடைய குமாரனா இருந்தா கூட ஒரே நாள்ல உன் வாழ்க்கை என்ன ஆயிருது? தலைகீழா மாறிடுது. இதுதான் இந்த சூழ்நிலை. அப்ப நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த பொல்லாத ஆவிக்கு நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா இந்த 18 வருஷமா நிமிரக்கூடாத கூனியா இருந்த அந்த சகோதரிய வாழ்க்கையில எப்படி அந்த 18 வருஷம் எவ்வளவு பாடம் அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளவு காசு செலவு பண்ணியிருப்பாங்க, எந்தெந்த மீட்டிங்கெல்லாம் போயிருப்பாங்க. ஆனா ஒண்ணு தெரியல, சவுலை போல இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? இருதயத்தை கடினப்படுத்தி தான் இருந்திருக்காங்க. இவங்க ஒழுங்கா தேவனை நோக்கி பார்த்தாலே விடுதலை கிடைக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி, ஆமா, தங்களோட பொல்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி அவரை நோக்கி பார்த்தா என்ன நடக்கும்? தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாரு. நீங்க மனம் திரும்பினாலே உங்க தேசம் ஆசீர்வாதமா இருக்கு. நல்லா புரியுங்க. ஒரு தனி மனித வாழ்க்கை சரியில்லைன்னா அது எங்க வரைக்கும் அஃபெக்ட் பண்ணுது பாத்தீங்களா? இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமான் நன்றா இருந்தா பட்டணம் களி கூறும். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க நல்லா இருந்தாதான் உங்க தேசம் ஆசீர்வாதமா இருக்குன்னு அர்த்தம். துன்மார்கர் ஆளும் போதும் ஜனங்கள் என்ன பண்றாங்க? தவிக்கிறாங்க, ஓடி ஒளிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்க குடும்பம், அதுல ஏற்படக்கூடிய தாக்கம் அது உங்க ஊரை பாதிக்குது, உங்க மாவட்டத்தை பாதிக்குது, மாநிலத்தை பாதிக்குது, தேசத்தை பாதிக்குது, உங்க சந்ததியை பாதிக்குது. நீங்க செய்யற அவ்வளோ விஷயமும் என்னைக்கோ ஒரு நாள் பிறக்கிற ஒருத்தனையும் சேர்த்து பாதிக்குதுன்னா எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்புக்கொடும். பாருங்க,
இந்த சிம்சோனை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 25ஆம் வசனம், பக்கம் 325, பழைய ஏற்பாடு. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார். ஆமா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் வல்லமையா பயன்படுத்தப்பட்டவன். கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தின விதம் பயங்கரமானது. அவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன், ஆண்டவருடைய உண்மையான ஒரு பாத்திரமாக அவரால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு அவனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த பொல்லாத ஆவியுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும் போது, சத்துருடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும் போது, சத்துருவுக்கு நம்ம வாசலை திறந்து கொடுக்கும் போது, இந்த சிம்சோனும் போலதான் நம்ம என்ன ஆயிரும்? ஆமா, ஆள பிறந்தவங்க என்ன ஆயிட்டாங்க? இப்போ மாவாட்ட போயாச்சு. அதான் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 25ஆம் வசனம் வாசிங்க. இப்போ இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். நல்லா கவனிச்சீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மாவரைச்சது போக இப்ப என்ன ஆயிட்டான்? ஆமா, அவங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான சத்துரு, அப்பெல்லாம் கொஞ்சம் இவனை என்ன பண்றான்? கீ கொடுத்து டிக்கி 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 டிக்கின்னு ஆட வச்சு பாக்குறான். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு ஒழுங்கா நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டிய நாம நம்முடைய வாழ்க்கையில சரியா நடக்காத போது, சத்ருவுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறி போகுது. உங்க குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய நீங்க, உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்க உழைக்க வேண்டிய நீங்க, சத்ருவுக்கு மாவு அரைச்சு கொடுக்குறீங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் நீங்க தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வாசிக்கும் போது அழகா சொல்லப்படும். நீ நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு எடுத்துட்டு வர, ஆனா எங்க போடுற? பொத்தல் பையில போடுற. அப்பனா அந்த பொத்தல் பை என்னது? உங்களுக்கு உரிய ஆசீர்வாதம் இல்லை. அதனாலதான் நீ கஷ்டப்படு, வேற ஒருத்தன் அதன் பலனை அனுபவிப்பான். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப விழுந்த காசு யார் தான் எடுப்பா? ஆமா, அதுக்கு ஒருத்தன் இருக்கான்ல. யோசனை பண்ணி பாருங்க. ஆதாம்கிட்ட இருந்து புடுங்கணும் ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்? என்னை பணிந்து கொள்கிறவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்க, அழைக்கப்பட்ட நீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நீங்க, நானும் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல நாம மிகவும் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுல நாம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடலாம், நாளைக்கு கை கொள்ளலாம். இந்த விஷயத்தை அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. பழைய ஏற்பாடுல தான் யோனா பின்னாடியே ஆண்டவர் போனாரு. ஆனா புதிய ஏற்பாடு நிலைமை என்ன தெரியுமா? நீங்க அவர் கொடுக்கும் போது காத்து இல்ல, ரெடியா இல்லைன்னா அடுத்து உங்ககிட்ட வராது உங்க டேன். அடுத்து என்ன ஆயிரும்? அதுக்கு யார் ஆயத்தமா இருக்காங்களோ அவங்க கிட்ட போயிரும். வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிதான் சொல்லுது. 3ஆம் அதிகாரத்துல அழகா ஒரு சபையில செய்தி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய அந்த கிரீடத்தை காத்துக்கொள்ள கவனமா இரு. நீ காத்துக்கொள்ள கவனமா இல்லைன்னா அது அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமா, யோனா மாதிரி போயிட்டு நீ கப்பல்ல படுத்து இருந்தா உன்னை உழுக்கிறது, தட்டி கூப்பிடுறது, ராஜா தங்கம், அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் மாத்திட்டாரு, எல்லா சூழ்நிலையும் மாத்திட்டாரு. அதனால நாம தான் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது அந்த இவனுடைய வாழ்க்கையில, சிம்சோனுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, யாக்கோபுட வாழ்க்கையில அதுதான் நடக்குது. யாக்கோபு விழுந்து விழுந்து ஜெபிக்கிறான், விழுந்து விழுந்து தரிசனம் பார்க்கிறான், விழுந்து விழுந்து கர்த்தரோடு சஞ்சரிக்கிறான். அவரோடு போராடி அவன் என்ன பண்றான்? இஸ்ரவேல் என்கிற ஒரு மேலான நாமத்தை, ஆசீர்வாதமான நாமத்தை சுதந்திரி கொண்டான். ஆனா அவன் பிள்ளை என்ன பண்ணான் தெரியுமா? ரூபனு அவனோட மறுமணி ஆட்டி கூட போய் தவறா நடந்து கொண்டான். நல்லா யோசனை பண்ணிப்பான். சரி, இவர் தான் இப்படி இருக்காரு. அடுத்த பிள்ளை யூதா, அவர் என்ன பண்ணாரு? ஆமா, மருமகளோட போய் தவறான ஒரு காரியம். சரி, இவர் தான் இப்படி இருக்காரு. அடுத்து லேவி, சிமியோன் என்ன பண்ணாங்க? சமாதானமா ஒரு ஊர்ல போய் இருக்கலாம்னு போனா அந்த ஊர்ல என்ன பண்ணாங்க? கத்தி எடுத்து வெட்டி விட்டாங்க. யாக்கோபுடைய காலம்லாம் எப்படி ஆயிப்போச்சு? அப்படியே திரியிற காலமா, பரதேசியா திரியிற, ஒரு சமாதானமா, ஒரு அமெரிக்கா எங்கேயுமே இருக்க முடியல. வீட்டுக்கு வந்தா ரூபனுடைய தொல்லை தாங்க முடியல. வெளியே போனா உன் பையன் பாரு மருமகளோட தப்பா நடந்துக்கிட்டான், அப்படி ஒரு தூஷணமான ஒரு பேச்சு. சரி, ஏதாவது ஒரு ஊர்ல போயிருக்கலாம், இவங்க கை சும்மா இருக்க மாட்டேங்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பிள்ளை நல்லா நேசிச்ச பிள்ளை, அவனையும் தூக்கிட்டு போயிட்டு எங்க எடுத்து போய் விட்டாங்க? எகிப்துல எடுத்து போய் விட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க பாட்டு நீங்க ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னா கவனிக்காம விட்டுட்டா இப்படிதான் போயிடும். பொண்ணு என்ன பண்ணிச்சு? தீனால
ஊரை சுத்தி தெரியும். ஆமா, நம்ம இப்ப நல்லா நான் மட்டும் ஜெபிச்சா போதும், நான் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தா போதும் அப்படின்னு நினைச்சா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை குடும்பம் எப்படி உடையுதுன்னு காட்டுறாரு பாருங்க. இதுதான் இப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம எப்படி கர்த்தரை பிடித்து கொள்றோம், எப்படி கர்த்தருக்குள்ளா வாழ்றோம், நல்லா யோசிங்க. அதனால இன்னைக்கு குடும்பம் என்ற அஸ்திபாரம் ஆட்ட காணும். நீங்க கட்டடத்துக்கு மேல எது இடிஞ்சு விழுந்தாலும் சரி பண்ணலாம், ஆனா அஸ்திபாரம் போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வேற ஒன்றும் பண்ண முடியாது, கீழே தான் விழும். திரும்பவும் பில்லர் கட்டி எழுப்பணும், திரும்ப அஸ்திபாரம் போட்டு தான் எழுப்பணும். நீங்கள் மேலே இருக்க ஒரு கல்லை உருவிடலாம், ஈஸியாக சரி பண்ணிடலாம், அந்த கல்லை திரும்ப கூட எடுத்து வச்சிடலாம். ஆனால் அஸ்திபாரம் போச்சுன்னா, ஆமாம், குடும்பம் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளை போனதுக்கப்புறம் ஐயோ அம்மா அடிச்சுக்கிறதுனால பிள்ளையோட வாழ்க்கை சீரானதுக்கு பதிலாக கெட்டு போனதுக்கப்புறம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கதறி 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 அழுது என்ன பிரயோஜனம்? பிள்ளை கையில் இருக்கும்போதே காத்துக்கொள்ளலை, புருஷன் கையில் இருக்கும்போதே காத்துக்கொள்ள தவறிடும், மனைவி கையில் இருக்கும்போதே காத்துக்கொள்ள தவறிடும், சமீபமா இருக்கும்போது அவனை கண்டித்து கரெக்டா நடத்த வேண்டிய வழியில நடத்தாம போகும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பம் உடையிறது இதனாலதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, குடும்பத்தை தடைக்க வைக்கிற தெய்வம் இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு மேல கவனம் செலுத்த சொல்றாரு. அவர் சொல்றாருன்னா ஏதோ ஒரு வகையில சத்துருடைய போராட்டம் நம்மளை நோக்கி வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுல நம்ம கவனமா இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றார். இரண்டாவதாக, இந்த பொல்லாத ஆவி, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய விசுவாசத்தை அது தாக்கும். என்னது? அவனுடைய விசுவாசத்தை தாக்கும். முதல்ல என்ன பார்த்தோம்? குடும்பத்தை தாக்கும் பார்த்தோம். இரண்டாவது விசுவாசத்தை தாக்கும். நல்லா வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புதிய ஏற்பாடு, பக்கம் 222. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தில் பலவீனம், நல்லா கவனிச்சீங்களா? அந்த விசுவாசத்துல பலவீனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விசுவாசத்துல உங்களுக்குள்ள ஒரு பலவீனம் வந்துடும். நீங்க என்னதான் இங்க இருந்து அபிஷேகத்துல நிரம்பி ஆராதனை நடத்தினா கூட அந்த பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் என்னதான் பண்ணிட்டு இருப்பான்? அப்படியே சோர்வா தான் இருப்பான். இங்கே கர்த்தர் அக்கினியா நிரப்பினா கூட, அக்கினி ஸ்தம்பமா வந்து நின்னா கூட, அவன் என்னவோ குளிர் பிரதேசத்துல இருக்கிற ஒரு ஆள் மாதிரி கூலா தான் இருப்பான். அல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இங்க எல்லாருமே கர்த்தர் அப்படி செய்யறார் இப்படி செய்யறான்னு சொல்லி எழும்பி சாட்சி சொல்லுவாங்க, இவன் மட்டும் மந்தமா தான் இருப்பான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. செத்து போன கர்ப்பத்தை கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அந்த செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஒரு வல்லமையான ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு அப்படி நீங்க சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் பாட்டு என்ன பண்ணுவாரு? வெறும் கையை தட்டிக்கிட்டு அப்படியே தான் இருப்பாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தை தாக்கக்கூடிய அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது, பலவீனப்படுத்துகிற காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது, ஒரு நாளும் உங்களால விசுவாச பாதையில நடக்கவே முடியாது. இதுதான் அங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். நீங்க விசுவாசத்துல வளரணும் அப்படி நீங்க நினைச்சா கூட அந்த ஆவி என்ன பண்ணும்? விடவே விடாது, பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களை விசுவாசத்துல குறைந்து போய் இங்க எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்பி பாடுவாங்க, இவங்க ஏதோ ஒன்று பாடிக்கிட்டு இருப்பாங்க சோகமா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஆராதிக்கு பாட்டு எடுக்க சொன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு பாட்டு எடுப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு உற்சாகமா கையை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க எப்படி தட்டிக்கிட்டு இருப்பாங்க? ஆமா, மற்றவங்கள ஆவியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கையை தட்டுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அழகாக ஒரு மனதோடு நடக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆள் மட்டும் ட்ராக் மாதிரி போயிட்டே இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன? விசுவாசத்தை சத்துரு தொடுறான். சத்துரு தொடுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெறும்போது அதை பார்க்கிற நமக்கு, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லையே, என் வாழ்க்கை சந்தோஷமா இல்லையே அப்படின்னு நம்ம புலம்பதான் செய்வோமே தவிர அதை பெற்றுக்கொள்ள நம்மளால முடியவே முடியாது. காரணம் என்ன? இந்த ஆவி உங்களை விசுவாசிக்கவே விடாது. என்னதான் உங்களுக்கு கூப்பிட்டு ஆண்டவர் அற்புதங்கள் இவ்வளவு செய்யறார், இப்படி செய்யறார், அப்படி செய்யறார், வேதத்திலிருந்து சொன்னாலும் ஜீவனுள்ள சாட்சிகளை எடுத்து சொன்னாலும் கூட உங்களோட வாழ்க்கையில விசுவாசத்துல ஒரு பில்டப் ஆகல, ஒரு குரோத் ஆகல அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை நீங்க ஒரு வாட்டி பரிசோதனை நம்ம என்ன பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாடு, பக்கம் 475. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை, ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும்
1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமா, அதுக்கு ஒருத்தன் சொல்றான் பாருங்க அடுத்து. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே இதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ஆண்டவர் இங்க ஜனங்க பாடாப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு இல்லாம ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு இருக்காங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன்ட்ட வரும்போது அவன் கர்த்தர்கிட்ட இருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அழகா ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்றான். அதை கேட்டு மற்றவங்களாம் துள்ளி குதிச்சு, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டா எனக்கு ஒரு அற்புதம் செய்து விட்டார் என்று சொல்லி சந்தோஷமா இருக்கும்போது ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான், வானத்து மதகுல திறந்தா கூட இதெல்லாம் நடக்காது. அவிசுவாச ஆவி என்ன பண்ணுது பாருங்க, அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு, வாக்கு கொடுக்கிறாரு, அந்த வாக்கு கூட விசுவாசிக்க முடியல. இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கர்த்தர் உங்களோடு பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அதை உங்க உள்ளத்துல விசுவாசிக்க முடியாதபடிக்கு உங்க சூழ்நிலை இருக்குன்னா நாம சரியா நம்மளை கவனிக்க தவறிட்டோம்னு அர்த்தம். நமக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஏன்னா இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உங்க இருதயத்துல என்ன நிறைஞ்சு இருக்கோ அதுதான் பேச்சா வரும். உங்க இருதயத்துல நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்திருந்தா உங்க வாயில விசுவாசம் அறிக்கை வரும். அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள பொல்லாத ஆவியுடைய கிரியை, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியுடைய கிரியைக்கு நம்ம இடம் கொடுத்திருந்தா அது நமக்குள்ள அவிசுவாசத்தை தான் கொண்டு வரும். நல்லா யோசித்து பாருங்க. இப்ப பேதுரு அவனை கூட்டிட்டு போய் ஏசப்பா குற்றச்சாட்டுற இடத்துல காய்பாவோட வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அது கொண்டு போகும்போது இவன் என்ன பண்றான், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மூலமா உள்ளார போயிட்டான். உள்ள போயிட்டு போகும்போது என்னெல்லாம் திங்க் பண்ணி போயிருப்பான், தப்பி தவறி கூட நான் ஏசப்பாவுடைய சீசன் எங்கேயும் சொல்லிடக்கூடாது இல்லை. ஏன்னா அவர் தலைவனையே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவருடைய தொண்டர்கள் லெஃப்ட் கை ரைட்டு கை இன்னும் நம்மளை மட்டும் விட்டுருவாங்களா? அப்போ இவன் என்ன எவ்வளோ கேர்ஃபுல்லாக போயிருப்பான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளோ கேர்ஃபுல்லாக போயும் கூட அழகா ஒருத்தி கண்டுபிடிச்சேன், ஏய் உன் பேச்சு காட்டி கொடுக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு கர்த்தருக்குள்ள நடக்கிற பிள்ளைய எதாலும் தடுக்க முடியாது, அணை கட்டினா கூட தடுக்க முடியாது. அவன் எவ்வளவுதான் முட்டுக்கட்டுப்பட்டு கவனமா இருந்தாலும் அவனை அறியாம அவன் இயேசுவின் சீசன், இயேசுவோடு இருந்தவன்றது அவன் பேச்சு காட்டி கொடுத்தது பாருங்க. அதுதான் ஏன் அவன் இருதயத்துல என்ன இருந்தது, ஏசப்பாவுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளிப்படும். இன்னைக்கு விசுவாசம் நமக்குள்ள இருந்தா என்ன வரும், விசுவாச அறிக்கை தான் நம்ம வெளிப்படுவோம். சூனேமித்தியால பார்த்து தீர்க்கதரிசி கேட்டாரு, என்ன கேட்டாரு, எப்பா நான் உனக்கு ஏதாவது செய்யணுமா, ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா, சேனாபதி கிட்ட ஏதாவது பேசணுமா, ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான், என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமா இருக்கிறேன். ஆனா கேஆர்சி என்ன சொன்னான், அவங்க ஒரு குழந்தை இல்லாம இருக்க, அவங்க புருஷன் வயசானவர், அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா அவ சொன்னால, ஆனா அவ கையில கடைசியில என்ன வந்தது, குழந்தை. எது இல்லாம இருந்ததோ அவ விசுவாசத்தோடு அறிக்கையிட்ட அந்த விசுவாசம் அவளுக்கு இல்லாததை கொண்டு வந்து சேர்த்தது. நிறைவானது உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க குறைவெல்லாம் என்ன போயிடும், ஓடி போயிடும். அப்ப நிறைவான அந்த விசுவாசத்துக்கு தடுக்கிற முதல் எதிரியா இருக்கிறதே இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிதான். அதுக்கு இடம் கொடுத்துட்டால உங்களால விசுவாசிக்கவே முடியாது. விசுவாச வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்போது, வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நேராக வரும்போது, கர்த்தர் கிரியை செய்கிற அந்த வல்லமை வெளிப்படும் போது கூட உங்களால அனுபவிக்க முடியாம போகுதுன்னா நாம தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம். இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்ப்போம் பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆமா, என்ன செய்யலையா, அநேக அற்புதம் செய்யல. எல்லா இடத்துலயும் அவர் நிறைய அற்புதம் செஞ்சாரு. போன இடத்துல எல்லாம் நிழல் பட்டு எல்லாம் சுகமானாங்க, வஸ்திரத்தை தொட்டவங்களாம் சுகமானாங்க. ஒரு இடத்துல எழுதப்பட்டது அத்தனை பேரையும் அவர் சுகமாக்குனார், அத்தனை பிசாசையும் விரட்டினாரு. அவருடைய கீர்த்தி எங்கெல்லாம் பரவிச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சொந்த ஊருக்கு வந்தா என்ன நடந்தது, அவங்க அவிசுவாசத்தினால அந்த இடத்துல அவரால் கிரியை செய்ய முடியல. நல்லா தேவனாலேயே கிரியை செய்ய முடியாத அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தின் ஆவி வந்தா என்ன பண்ண முடியும், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப பொல்லாத ஆவி வந்தா உங்க பக்கத்துல ஏசப்பா முகமுகமா உங்களுக்கு தரிசனம் ஆனா கூட உங்களால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தயவு செய்து அதுதான் சொல்றோம், பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது.
எப்போதும் ஜெபிக்கணும், எப்போதும் ஜெப சிந்தையில இருக்கணும். வேதத்தை வாசிங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எந்த சூழ்நிலையிலும் முறிக்கப்படாதபடிக்கு கவனமா இருங்க. எப்போதும் ஜெபித்துக்கிட்டே இருங்க, எப்போதும் அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, எப்போதும் அவரோடு பேசிக்கொண்டே இருங்க, சஞ்சரித்து கொண்டே இருங்க. அவரோடு ஐக்கியத்துல நீங்க பெருகணும். ஏனோக்கோ போல அவரோடு சஞ்சரித்து 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 ஒரு நாளிலே அவரோடு கூட எடுத்து பல்ல கொடுக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா மாறாக எவ்வளவுதான் அற்புதங்களை கர்த்தர் கட்டளையிட்டாலும், எவ்வளவுதான் அதிசயத்தை கட்டளையிட்டாலும் நம்மளால பார்க்க மட்டும் தான் முடியுது, கேள்விப்பட தான் முடியுது. நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல, நாம அனுபவிக்க முடியலன்னா நாம கவனிக்கணும். நமக்குள்ள பலவீன ஆவிக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த சவுலோட குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? இதுதான். தாவீது தன்னுடைய வயசுல சின்னவன், தன்னுடைய ஜூனியர் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அவனுக்கு டிஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இருக்கும். அவ்வளோ சின்ன பையன். அவன் வர 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 விருத்தி அடைஞ்சிட்டே போறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு. ஆனா இவன் கூட இல்லை. ஒரு கோலியாத்து சத்தத்துக்கே இவன் என்ன பண்ணிட்டான்? உள்ளார போய் கொட்டால உட்காந்துட்டான், கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு. ஆனா தாவீது என்ன பண்ணான்? ஒரு அபிஷேகம் பட்டவன் என்ன பண்ணான்? விசுவாசத்துல இருக்கிறவன் என்ன பண்ணான்? நீ யாரா எங்க ஏசப்பாவை துக்கப்படுத்துறதுக்கு? விருத்த சேதனம் இல்லாதவன் நீ எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு போய் விசுவாசத்தோடு போய் நின்னான். நல்லா யோசித்து பாருங்க. விசுவாச கண்கள் வேற, விசுவாச பார்வை வேற, அந்த விசுவாச பலனே வேற. நீங்க விசுவாசத்தோடு இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்க தேசம்லாம் கலங்கி போய் இருந்தா கூட உங்களை அது தொடாது, அது உங்க அவிசுவாசத்தை அசைக்காது. மாறாக நீங்க அதை ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க, அது மேல நீங்க நடை போடுகிறவங்களா இருப்பீங்க. அதை நீங்க சுதந்திரித்து மேற்கொண்டு பலன் கொண்டு உங்க நாமத்தை, உங்களை உயர்த்தின கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசமா அவிசுவாசமா எந்த பாதையில இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. மத்தேயு 17:20 வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். ஆமா, நல்லா கவனிங்க. சீசர்ல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. சீசருங்க கேக்குறாங்க, எங்களால ஏன்பா முடியல? எங்களால ஏன் முடியல? நாங்க ஏன் இந்த இடத்துல தோத்து போயிட்டோம்? எங்களுக்கு நீங்க அதிகாரம் கொடுத்தீங்களே, பிசாசு துரத்துற அதிகாரம் கொடுத்தீங்களே, ஆனா ஏன் என்னால இந்த பிசாசை துரத்த முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர் அடிக்கிறார். என்ன சொன்னார்? உங்க அவிசுவாசத்தினாலதான். உங்க அவிசுவாசம் வந்தா பிசாச துரத்த முடியாது, குடும்பத்துல இருந்து துரத்த முடியாது. நல்லா கவனிங்க. அப்ப குடும்பத்தில் இருக்கிற அலக்கழிக்கிற இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெறணும்னு நினைச்சா இந்த அவிசுவாச ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அவிசுவாச ஆவி இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். அதனாலதான் சீசருங்க கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. அந்த தகப்பன் கூட கேட்டார், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துல ஒரு வீழ்ச்சி இருக்கா? வேத வாசிப்புல ஒரு வீழ்ச்சி இருக்கா? பரிசுத்த வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி இருக்கா? சபை கூடுதல உங்களால உற்சாகமா கலந்து கொள்ள முடியலையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களால எழும்ப முடியலையா? நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம பலவீன ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கோமா பாருங்க. சத்துருவை அந்த சவுலை வீழ்த்தினது போல சத்துரு இன்னைக்கு நம்மளை வீழ்த்துறதுக்காக அவன் காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறான். அதுல கவனமா இருந்து நம்மளை தப்புவித்துக் கொள்ளணும். இதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். மூன்றாவதாக அந்த சத்துருடைய பலவீனப்படுத்தும் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அது மனசாட்சியை தாக்கும். எதை தாக்கும்? மனசாட்சி. முதல்ல குடும்பத்தை தாக்கும் பார்த்தோம். ரெண்டாவதாக விசுவாசத்தை தாக்கும். மூணாவது என்ன தாக்கும்? மனசாட்சியை தாக்கும். வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8:7 வசனத்தை வாசிங்க. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால். மனசாட்சி பலவீனமா இருக்கு. மனசாட்சி பலவீனமா இருந்தா என்ன செய்வான்? செய்யக்கூடாததெல்லாம் செய்வான். செய்யக்கூடியதை ஒன்னும் செய்ய மாட்டான், செய்யக்கூடாததெல்லாம் செய்வான். அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, அவன் விக்கிரகத்துக்கு படைச்சது கூட என்ன பண்ணுவான்? சாப்பிடுவான். ஆமா, தேவன் விளக்குனதெல்லாம் என்ன பண்ணுவான்? ஆளா நிப்பான். அங்கதான் போய் நிப்பான் அவன் செய்யறதுக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இங்க சவுல் என்ன பண்ணாரு நீங்க நல்லா பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10:27 வசனத்தை வாசிங்க. ஒரு சவுலுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் பாருங்க.
பக்கம் 352 பழைய ஏற்பாடு, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். ஆமா, அபிஷேகம் இருக்கும்போது யார் என்ன பேசினாலும் உங்க காதுல விழவே விழாது. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய டிஸ்டர்பே பண்ணாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யார் என்ன பேசினாலும், என்ன பேலியாளின் மக்கள் பிசாசே உன் பக்கத்துல வந்து உட்காந்து பேசினா கூட, அழகா லூத்தர் பார்த்து பிசாசை பார்த்து சொன்னாராம். பிசாசு ஏத்தாப்புல ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஏத்தாப்புல நிற்கும் போது மார்ட்டின் லூத்தரை பார்த்து பிசாசு சொல்லிச்சான், அப்படியே விகாரமா நிற்கும் போது, உங்க அக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், அதனால உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஆளோட குடும்பம் நடத்தினால. அதே போல நம்ம ஆபிரகாம் லிங்கன் யாரு, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், அவரோட மனைவி யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்களோடெல்லாம் வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுது பாருங்க, காது கேளாதவன் போல இருந்தான். ஒரு அபிஷேகத்துல நிறைந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். யாரு என்ன சொன்னாலும், புகழ்ச்சியை பார்த்தாலும் அது காதுல கேட்காது, இகழ்ச்சியை கேட்டாலும் அது காதுல கேட்காது. ஏன்? கர்த்தர் என் கூட இருக்கும்போது இவன் என்ன நம்மள பேசுறது, கர்த்தர் பார்த்து கொள்வார், ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த பலவீனப்படுத்த ஆவிக்கு இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுங்களா? இப்ப வாசிங்க 1 சாமுவேல் 18:7-8 வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அப்ப காது கேட்காத மாதிரி இருந்தோம், இப்ப என்ன ஆயிப்போச்சு, ஷார்ப்பா கேக்குது பாருங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப மனசாட்சியில ஒரு பலவீனம். அன்னைக்கு காது கேளாதவன் போல இருந்தான், பேலியாளின் மக்கள் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு சொந்த ஜனங்க, உன் கீழே வளர்ந்த ஒருத்தன் கத்தரை எடுத்து பயன்படுத்தும் போது, மகிழ்ச்சியா கத்தரை துதிக்கும் போது, அது உனக்கு விசனமா இருக்கு. உனக்கு 1000, எனக்கு உனக்கு 16000, எனக்கு 1000 அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள என்னாச்சு, அதுல இருந்து தான் அவனுக்குள்ள தாவீது மேல ஒரு கொலவெறி தாக்குதலுக்கு அவன் ஆளானான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அபிஷேகம் குறைஞ்சி போச்சுன்னா இன்னைக்கு இதுதான் நடக்கும். சாதாரண பேச்சு கூட சில பேருக்கு பெருசா தெரியும். அபிஷேகம் குறைஞ்சி போச்சுன்னா, வல்லமை குறைஞ்சி போச்சுன்னா, கர்த்தரோடு சஞ்சரிக்கிற காரியம் குறைஞ்சி போச்சுன்னா, அவனுக்கு சின்ன விஷயம் கூட பூதாகரமா தான் தெரியும், அவனுக்கு பெருசா தான் தெரியும். அவனை எங்கடா இவன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானா, அப்படியா இப்படியா தான் தெரியும். அவன் பாட்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க. அவன் பாட்டு எங்கேயோ போயிட்டு இருப்பான். இவன் என்ன நினைப்பான், அது என்ன கடிக்க வருது, அது என்ன தீண்ட வருதுன்னுவான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆமா, இதுதான் விசுவாசத்தை நீங்க அபிஷேகத்துல குறையும் போது உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயம். ரெண்டாவதா அதே சவுலுடைய வாழ்க்கை இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 28:3 வாசிங்க. 28:3. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். ஆமா, ஆவியில அபிஷேகத்துல இருக்கும் போது என்ன பண்ணுவான், கர்த்தர் எதெல்லாம் வேணாம் சொன்னாரோ அதெல்லாம் ஊற விட்டும் அவனுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவான், துரத்திக்கிட்டே இருப்பான். இது கர்த்தருக்கு வேணாம், இது பிரியமில்லாத காரியம், பொய் பேச்ச கர்த்தர் வெறுக்கிறாரு, அஞ்சனம் பார்க்கறது வெறுக்கிறது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறது கர்த்தர் வெறுக்கிறாரு. திங்கக்கிழமை தான் நான் எந்த விஷயத்தையும் செய்வேன், புதன்கிழமை தான் செய்வேன், வெள்ளிக்கிழமை தான் செய்வேன், இது போனா புதன் போனா பொண்ணு போனா மாதிரி அப்படின்னாலும் கொடுக்க மாட்டேன். அந்த பேச்செல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் தூக்கி போட்டான். உலகத்தார் என்ன பாரம்பரியங்களை கை கொண்டாலும் நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தா ஒரு நாள்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அததான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆனா அதே சவுலு பலவீனப்படுத்தும் ஆவிக்கு வரும்போது அவன் என்ன பண்றான் பாருங்க. அதே அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். ஐயா, துரத்துனது யாரு? சவுல் தான். ஆமா, இப்ப அவர் தான் என்ன பண்ணாரு, கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டாரு. இது பொல்லாத ஆவி வேணாம் அப்படின்னு சொன்னவர் யாரு? அவரு தான். அவரே என்ன பண்ணாரு, கூப்பிட்டு வச்சு இப்ப கும்பிடு போட்டுக்கிறாரு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சிகளை நம்ம கண்டுபிடிக்கிற இடம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க எதெல்லாம் ஆவியில வரும்போது, ரட்சிப்புக்குள்ள வரும்போது, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு சொல்லி நீங்க வேண்டாம் உதறி தள்ளினீங்களோ, எதெல்லாம் நீங்க மதிக்காம அதெல்லாம் உதறி தள்ளினீங்களோ, உங்கள்கிட்ட விளக்குனீங்களோ, அதெல்லாம் இன்னைக்கு என்கிட்ட வருதான்.
என் பேச்சு பொய் பேச்சு என்கிட்ட வருதான், உதாசீன பேச்சு என்கிட்ட வருதான், மற்றவங்களை குற்றப்படுத்துகிற பேச்சு என்கிட்ட வருதான், தூஷிக்கிற பேச்சு என்கிட்ட வருதான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் எனக்குள்ள வருதுன்னா நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், அபிஷேகத்துல நான் குறைஞ்சிட்டேன், கர்த்தரோடு சஞ்சரிக்கிற காரியத்துல நான் தூரமா போயிட்டேன், எனக்கு கர்த்தருக்கு வெகு தூரம் ஆயிப்போச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. முன்னாடி எதெல்லாம் பேசாம இருந்தீங்களோ, எதெல்லாம் செய்யாம இருந்தீங்களோ, அதெல்லாம் இன்னைக்கு செய்றீங்கன்னா நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம எதுக்கோ இடம் கொடுத்துட்டோம். அல்லேலூயா. அதை நம்ம கவனமா இருக்கணும். மூணாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அதே சவுல் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமா, இங்க அவர் சொல்றாரு, தாவீது அவனுடைய காரியத்தெல்லாம் எடுத்துட்டு அவன் தூங்கிட்டே இருக்கான். ரொம்ப நாளா இந்த சவுலோட தொல்லை தாங்க முடியல. கூட இருக்கவன்லாம் என்ன சொல்றான், எப்பா உன்னைதான் ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்திட்டாரு, அவனை தான் தள்ளிட்டாரு, நீ ஏன்டா இன்னும் அவனை உயிரோட வச்சுக்கிட்டு இருக்க, அவனை அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அழகான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது சவுலை போட்டு தள்ளுறதுக்கு. ஆனாலும் தாவீது என்ன பண்ணல, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கிட்ட கூட நெருங்காம பக்கத்துல இருக்க ஈட்டியும் சில காரியங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டான். நல்லா போயிட்டு தூரமா போயிட்டு அவன் கூப்பிடுறான், என் தகப்பனே அப்படின்னு கூப்பிடும்போது அப்பா ஐயா சொல்றாரு, என்னன்னு, ஓ இது என் தாவீது, என் குமாரனுடைய சத்தம் அல்லவா அப்படின்றான். கூப்பிடும்போது எப்படி சொல்றான், என் பையன், என் சொந்தம், என் ரத்தம், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்றான். நல்லா புரிஞ்சுக்கணும், நீ ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்னு சொல்றான். ஆனா அடுத்த வசனத்தை வாசிங்க இப்போ, 27:1. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆமா, இப்ப 4வது வசனத்தை வாசிங்க. தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. அப்ப அது வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு, அங்க என்ன சொல்லிட்டாரு, என் குமாரனே நான் இனிமே செய்ய மாட்டேன்பா, நீ என்ன காட்டிலும் உத்தமம்பா, நீதிமானுப்பா, பயங்கர பரிசுத்தவானுப்பா, அப்பா இனிமே உன் பக்கமே நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா என்ன செஞ்சான், பொல்லாத ஆவி உள்ளுக்குள்ள வந்த உடனே அப்படியே மாறி போச்சு எல்லாமே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் எதை சொல்றோமோ அது முன்னுக்கு பின்னு முரணாவே இருக்கும். அவட காரியங்கள் முரணா இருக்கும், சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். சபைக்கு வருவேன்னு சொல்லுவான், வரவே மாட்டான். ஆராதனைக்கு வருவேன்னு சொல்லுவான், வரவே மாட்டான். இதை செய்யறேன்னு சொல்லுவான், செய்யவே மாட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க முன்னேறி சென்றுகிட்டே இருக்கீங்களா, எங்களா சறுக்கி போய்கிட்டே இருக்கீங்களா, யோசித்து பாருங்க. உங்க ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் நல்லா ஓடோடி வந்தீங்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எபேசியருக்கு எழுதின அந்த எபேசு சபைக்கு எழுதின அந்த கடிதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல, நீ ஆதியில இருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு இருக்கு. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு காரியத்தை சொல்றார். சொல்லும் போது இந்த காரியத்துல நீ குறைவா இருக்க, அந்த காரியத்துல குறைவா இருக்க அப்படின்னு சபைக்கே சொல்றாரு. நான் தனி மனிதனுக்கு சொல்லாம இருப்பாரா? யோசித்து பாருங்க. சாலமோனை பார்த்து என்ன சொன்னாரு, எச்சரிப்பு சொன்னாரு. மனோவை பார்த்து என்ன சொன்னாரு, எச்சரிப்பு கொடுத்தாரு. தாவீதுக்கும் விட்டாரா? இருதயத்தை கேட்ட தாசன்றதுனால தப்பு செய்யும் போது அதெல்லாம் கண்டு காணாம விட்டாரா? அடியே கொடுத்தாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகம் குறையும் போது, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் குறையும் போது, தேவனை தேடுகிற காரியத்தில் நம்ம குறைவில்லா இருக்கும் போது, நாம முன்னுக்கு பின் முரணான காரியத்தை செய்வோம். பின்மாற்றத்தில் போயிட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. எதெல்லாம் வேணான்னு சொன்னோமோ அதெல்லாம் இப்போ திரும்ப நமக்குள்ள வருதுன்னா, மரித்து போன வாழ்க்கை நமக்குள்ள வருதுன்னா, மரித்து போன உலக காரியங்கள் வருதுன்னா, மாம்சம் வருது, பெருமை வருது, இச்சைகள் வருது, அசுத்தங்கள் வருது, கெட்ட வார்த்தைகள் வருது, மற்றவங்களை ஏளனமா பேசுகிற காரியங்கள் வருது, அவமதிக்கிற காரியங்கள் வருது, புறம் பேசுகிற காரியங்கள் வருது அப்படின்னா நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும், நம்ம ஆவிக்குரிய அபிஷேகத்தை இழந்துட்டோம், வேற ஒரு அபிஷேகம் நம்ம நிரப்பிக்கிட்டு இருக்கு. பொல்லாத ஆவியினுடைய அபிஷேகம் என்ன பண்ணுது, அப்படியே நம்மளை உலகமா மாத்துறதுக்கு நிரப்பிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆனா அது இருதயத்துல இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வருது. நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவன் நமக்குள்ள இருந்தா நமக்கு என்ன வரும்? ஆமா, ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும்.
ஆவியின் வல்லமைகள் வெளிப்படும், விசுவாசம் வெளிப்படும், நற்குணங்கள் வெளிப்படும், நீடிய பொறுமையை வெளிப்படும், தயவு வெளிப்படும், இச்சை அடக்கம் வெளிப்படும். ஆனா மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும் போது என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ள வந்துடும், பொறாமை வந்துடும், மேட்டுமை வந்துடும், கலகம் வந்துடும், வஞ்சகம் வந்துடும், வேசித்தனம் வந்துடும். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு சத்துரு வரும்போது சாதாரணமா இல்லை, எல்லா விஷயத்தையும் அஸ்திபாரத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவான். அது வரைக்கும் நீங்க ஓடோடி கத்தரை தேடி இருப்பீங்க, உங்க வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் இன்னைக்கு சத்துருடைய பிடியில் அகப்படாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அவருடைய கண்ணியில் அகப்படாம காத்துக்கொள்ளணும். அவனுடைய நெருக்கடியில நம்ம அகப்படாம காத்துக்கொள்ளணும்னா இன்னைக்கு நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்தை அதிகப்படுத்தணும். வீட்டில் ஜெபிக்கிறத அதிகப்படுத்துங்க. ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஜெபம் நம்மளை பாதுகாத்துற மனப்பால் குடிக்காதீங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம்லாம் இல்லை. இன்னைக்கு மிகுந்த ஜெபம் தேவைப்படுது. இந்த ஜாதி பிசாச அப்புறம் வேற எதனாலையும் மேற்கொள்ளவே முடியாது. உங்க ஜெபத்தை நீங்க அதிகரிக்காம, உங்க முழங்கால முடக்காம, உங்க கைகளை கத்தருக்கு நேராக விரிக்காம உங்களால சத்துருடைய காரியங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். உபாகம புஸ்தகம், உபாகமம். இந்த வசனத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். உபாகமம் 25:18 வாசிங்க. உபாகமம் 25:18. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. ஆமா, யார் வெட்டினது? அமலேக்கியம் வெட்டினான். நீ பலவீனப்பட்டா நீ எங்க போயிடுவ? முன்னாடியா வருவ? வசனம் சொல்லுது பாருங்க, பலவீனப்பட்டவன் சோர்ந்து போனவெல்லாம் எங்க போவான்? ஆமா, முன் வரிசையிலே வரமாட்டாரு, முன்னாடியே போக மாட்டார். அதுதான் வசனம் சொல்லுது. அவள் நிமிரக்கூடாத கூனியா இருந்தா. அதே மாதிரி என்ன ஆயிப்போச்சு, இவருடைய வாழ்க்கை பின்னாடி தான். எல்லாம் முன்னேறி சொல்லி போயிட்டே இருப்பாங்க. இவருடைய வருஷம் எங்க தான் இருக்கு? பின்னாடி தான் இருக்கு. அப்ப சத்துரு எங்க யாரை வெட்டுறான்? முதல்ல பின்னாடி இருக்கிறவன தான். பலவீனப்பட்டவன் எங்க தான் போவான்? பின்னாடி தான் போவான், பின்மாற்றத்துக்கு தான் போவான். பின்மாற்றத்துக்கு போகிற பலவீனன பிசாசு என்ன பண்றான்? ஈஸியா மேற்கொள்றான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க நம்ம எதற்கு இடம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை. நீங்கள் ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லது இந்த பலவீன காரியத்துக்கு இடம் கொடுக்குறீங்கன்னா உங்களோட வாழ்க்கை, உங்கள் குடும்பம் எல்லாம் தகர்க்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தினது இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக முதலாவது ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? எவ்வளவாய் நம்ம குடும்பத்தை நேசிக்கிறாரு பாருங்க. உங்களை நேசிக்கிறார் பாருங்க, உங்க பிள்ளைகளை நேசிக்கிறார் பாருங்க, உங்க குடும்பத்தை நேசிக்கிறார் பாருங்க. இந்த குடும்பத்தின் மேல அவர் கரிசனையா இருக்கிறதுனால தான் என்னென்ன போராட்டம் வருதோ அதை அப்பொழுது முன்பதாகவே எச்சரிப்பை கொடுத்து நம்மை காத்து கொள்ளுகிற ஒரு தேவனா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை நீங்களும் நானும் மேற்கொள்ள இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை தாக்குற, நம்ம விசுவாசத்தை தாக்குற, நம்முடைய மனசாட்சியை தாக்குற எல்லா பலவீனத்தின் ஆவிகளை, எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகளை, எல்லா சத்துருடைய போராட்டங்களை இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளணும். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் தாழ்த்துங்க. இன்னமும் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்னமும் உங்க சுய போக்குல போகாதீங்க. உங்க சுய புத்தியை சாராதீங்க. உங்க சுய பலத்தை சாராதீங்க. போதும், உங்க வாழ்க்கை வீணா போனது, வீணாய் ஓடினது போதும். அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களோடு கூட பேசுகிறா. தேவன் உங்களோடு கூட பேசுகிறா. உங்க குடும்பத்தோடு கூட பேசுகிறா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் உங்க காணிக்க அவருக்கு முக்கியம் அல்ல, உங்க பலிகள் அவருக்கு முக்கியம் அல்ல. நீங்க ரெண்டக ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் சேர்ந்து நடக்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஒன்னு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஒன்னு ஆவில அனலாயிரு, இல்ல குளிராயிரு. நான் ரெண்டும் பண்ணுவேன்னா வாந்தி பண்ணி போட்டுருவார் ஆண்டவர். வாழ்க்கை வீணாக போயிரும், குடும்பம் வீணாக போயிரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் புலம்பி ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறா. என் மகனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா.
சத்ருவை மேற்கொள்ள கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தை சத்ரு தொடும்படியாக அவன் வலை விரித்து கொண்டு இருக்கிறான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னா, சத்ரு சுலகில புடைக்கிறது போல உங்களை புடைக்க என் இடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டா. நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொன்னா. அன்பு தேவ பிள்ளைகளே, சத்ருடைய போராட்டத்துக்கு அவருடைய கண்ணிக்கு அவனுடைய வலைக்கு தப்பு வைக்கும்படியாக, வேணுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். சுய புத்தியா நடந்ததுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மாம்ச தலை தூக்க இடம் கொடுத்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க. பெருமையா பேசினதுக்காக மன்னிப்பு கேளுங்க. நம்மளை நாமே நீதிமான நினைச்சதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததுக்காக மன்னிப்பு கேளுங்க. ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்ததுக்காக மன்னிப்பு கேளுங்க. இன்னைக்கு எதெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கா பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு ஒன்னா கத்துக்கிட்டு அறிக்கைட்டு மனம் திரும்புங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. என் மகனை, உன்னை பார்த்து கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறார். மனம் திரும்புகிற உன்னை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? உன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க நீங்க கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். இன்னைக்கு நீங்க புத்தியா நடக்க போறீங்களா? புத்தியீனமா நடக்க போறீங்களா? சாய்ஸ் உங்களுது. ஜீவனுக்கு போகிற வழி வேணுமா? மரணத்துக்கு போகிற வழி வேணுமா? சாய்ஸ் உங்களுது. நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்களோ அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள். அவன் வாயின் பலனான் நன்மையை அனுபவிப்பான். ஒப்பு கொடுப்போமா? தேவனை நோக்கி பாருங்க. உள்ளத்தை ஊற்றுங்க. அதனால போல ஊற்றுங்க. கடினப்படுத்தாதீங்க. போதும் இந்த வேதனை, போதும் இந்த சிறுமை, போதும் இந்த அவமானம், போதும் இந்த போராட்டம். போராட்டமே வாழ்க்கையா இருக்கக்கூடாதுங்க. போராட்டம் வந்தது உண்மை. ஆனா கர்த்தர் ஜெயிக்க பலம் கொடுக்கிறார். அவர் நமக்கு முன்பதாக இருக்கும்போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லையே. உன்னை காக்கிறவன் பக்கத்துல நிழலா இருக்கிறாரே. 10,000 பேர் வந்தால் அது உன்னை அணுகாது என்று சொன்னாரே. வேடண்டு கண்ணிக்கு உன்னை தப்பு வைப்பேன் என்று சொன்னாரே. உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறான். என் மகனே, கர்த்தரை நோக்கிப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அது வெட்கப்பட்டு போனதே இல்லை. இன்றே ரட்சணை நாள், இன்றே விடுதலை நாள், இன்றே மீட்பின் நாள். இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைக்கு காரியங்கள் மாறுதலாய் முடிவதை கண்கள் காணும். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைத்து கொடுக்கிற கர்த்தர் உனக்காக கிரியை செய்வதை உன் கண்கள் காணும். ஒப்பு கொடுப்பாயா? இந்த வேளையிலே நம்மத்தில் இருக்க அருமையான அண்ணன் சிமியோன் அண்ணன் முன்பதாக வந்து நம்ம எல்லாரையும் ஜெப வேலைக்குள்ளாக நடத்துவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கேட்ட செய்தியின்படி சவுலும் தாவீதும் கர்த்தாவே எங்களுக்காக நீர் அப்பா பரிசுத்த ஆவி மூலியமாய் இந்த எழுதி வைத்த இந்த வசனத்தை கர்த்தாவே இன்று தாசன் மூலியமாய் தியானிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, சவுல் எப்படி விசுவாசத்திலே வல்லவனாய் இருந்து அவனுக்கு வரும் சோதனையெல்லாம் ஜெயித்தானோ அதே போல கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே உம்மீது விசுவாசம் உள்ளவனாய் இருந்து கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எங்கள் சோர்வின் மத்தியிலும் நாங்கள் கர்த்தாவே நாங்கள் உற்சாகமாய் கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் இருக்க என் தேவன் கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவன் காத்துக்கு போய் எப்படி அவனை காப்பாற்றி கொண்டானோ அதே போல கர்த்தாவே எங்களுக்கு இருக்கும் இந்த உலக சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்த்து எங்கள் சோர்வின் மத்தியிலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க என் தேவன் கர்த்தாவே பலன் தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களை கர்த்தாவே நாங்கள் ஆதியிலே கொண்ட அன்பை நாங்கள் மீண்டுமாய் கர்த்தாவே மீது அதிக அன்பு கொண்டு நேசம் கொண்டு கர்த்தாவை எங்களை நாங்கள் கர்த்தாவை எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் காத்துக்கொள்ள வேத வசனத்திலும் முழங்காலிட்டு ஜெபிக்கிறதிலும் நாங்கள் உறுதியாய் இருக்க கர்த்தாவை நீர் கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்பா எங்களுடைய செவிகளை திறந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க கிருபை செய்தீர். கர்த்தாவே நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையிலே
பிரயோஜனப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்? ஆமெனப்பா, நீங்க நினைச்சா எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் அப்பா. ஆமென். உம்மை மறந்தால் ஆமென் எங்கே போவேன் நான்? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், என் உலகே அறியோ. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியோ. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா அவரை நோக்கி எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.